Hi students, இன்னைக்கு நம்ம வந்து trading account with adjustment வந்து பார்க்கலாம். So problem பார்த்தீங்கன்னா the following trial balance as on 31st December 1998 was extracted from the book of SOMO particulars debit side and credit side. Purchases 90,000, return inwards 2,000, wages 32,000, freight and duty 9,000, gas and fuel 2,700, factory lightings 1,600, sales 2,10,000, stock on 1st January 1997 35,000, return outwards 1,000. கீழே adjustment வந்து கொடுத்திருக்கோம். Closing stock 66,000, wages rupees 1,000 paid for its erection has been debited to wages account. Wages rupees 1,600 were outstanding. Stock valued at 1,500 was destroyed by fire. So இவங்க வந்து நமக்கு trading accountக்காக கொடுத்திருக்க information. So இனி எப்படி வந்து நமக்கு trading account வந்து with adjustment ஓட prepare பண்றதுங்கிறத பார்க்கலாம். trading accountக்கான அந்த procedure வந்து ரெடி பண்ணிக்கலாம். So trading account for the year ended 31st December 1998, debit side, credit side, particulars rupees. இது வந்து அதுக்கான ஃபார்மட், அதுக்கான காலம் எல்லாம் நம்ம போட்டுட்டோம். இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம போஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருவோம். அதில் வந்து எப்பவுமே வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்க வேண்டியது வந்து ஓப்பனிங் ஸ்டாக். ஸோ அதனால ஓப்பனிங் ஸ்டாக் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஓப்பனிங் ஸ்டாக்கோட அமௌண்ட் வேல்யூ எவ்வளவு? 35,000. செகண்ட் இன்ஃபர்மேஷன் நமக்கு எப்பவுமே வந்து பர்ச்சேஸ் வந்து நமக்கு எடுத்துக்கணும். பர்ச்சேசஸ் அமௌண்ட் எவ்வளவு? 90,000. இதுக்கப்புறம் நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். ரிட்டர்ன்ஸ் சொல்லி பார்க்கும்போது கடைசி வந்து ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் வந்து நமக்கு 1,000 rupees வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும். லெஸ் 1,000 rupees. அவுட்டர் காலத்துல வந்து இது லெஸ் பண்ணி நம்ம போட்டுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து வந்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு உள்ள பார்த்துக்கலாம். அடுத்தது நமக்கு ஃப்ரைட் அண்ட் டியூட்டி, அதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 9,000. அடுத்து நமக்கு கேஸ் and fuel, இதோட அமௌண்ட் வந்து 2,700. அடுத்து ஃபேக்டரி லைட்டிங்ஸ் 1,600. அடுத்து பாத்தீங்கன்னா சேல்ஸ் 2,10,000. இதுல வந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ அதை வந்து லெஸ் பண்ணிக்கணும் 2,000 rupees. ஸோ அவுட்டர் காலத்துல வந்து 2,08,000. இப்போ வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாம எல்லா என்ட்ரி நம்ம எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஏற்கனவே கொடுத்துருக்க பர்டிகுலர்ஸில் நமக்கு வேஜஸ் வந்து என்ன நம்ம கால்குலேட் பண்ணலை. ஸோ வேஜஸ்க்கு வந்து நமக்கு கீழே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தோம்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வேஜஸ் வந்து எடுத்துக்கலாம். 32,000 லெஸ். நாம் இப்போ வேஜஸ் வந்து என்டர் பண்ணிட்டோம். இனி அட்ஜஸ்ட்மெண்ட் பார்க்கலாம். வேஜஸ் rupees 1,000 paid for it erection has been debited to wages account. ஸோ இந்த வேஜஸ் அக்கௌண்ட்ல வந்து நம்ம அடிஷ்னலா வந்து இந்த எரெக்ஷன் சார்ஜஸ் வந்து 1,000 rupees இதுல ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இதை டெபிட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ல நமக்கு வந்து இதை லெஸ் பண்ணணும். டெபிட் பண்ணிருக்க அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணணும். லெஸ் எரெக்ஷன் சார்ஜஸ் அமௌண்ட் 1,000. ஸோ இதோட டோட்டல் அமௌண்ட் வந்து 31,000. அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பவுமே வந்து அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு உள்ளது ஆட் பண்ணணும். ப்ரீபெய்ட் அப்படின்னு உள்ளது நம்ம லெஸ் பண்ணணும். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு உள்ளது வந்து என்னன்னா நம்ம கொடுக்க வேண்டிய சேலரி வந்து இல்லை வேஜஸ் வந்து நிலுவையில் இருக்கிறதா அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம கொடுக்கணும், கொடுக்காம இருக்கும். ஸோ அதான் அதோட ரியல் மீனிங். ப்ரீபெய்ட் அப்படின்னு உள்ளது நம்ம ஏற்கனவே இருக்கிற வேஜஸை விட அட்வான்ஸா நம்ம பே பண்ணிருக்க பேர் தான் ப்ரீபெய்ட். அதை என்ன பண்ணணும்னா லெஸ் பண்ணணும். அவுட்ஸ்டாண்டிங் நம்ம நிலுவையில் கொடுக்க வேண்டி நிலுவையில் வச்சிருக்கிறது அமௌண்ட்டை வந்து ஆட் பண்ணோம். ஸோ அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1,600. ஸோ இப்போ வந்து நமக்கு எவ்வளவு வந்து இது பண்ணிருக்குமோ இந்த அமௌண்ட் வந்து அவுட்டர் காலத்துல வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம் 32,600. இனி அடுத்தது இந்த இது நம்ம முடிஞ்சிச்சு. இனி இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் வேல்யூட் அட் 1,500 was destroyed by fire. ஸோ நமக்கு இருக்கிற ஸ்டாக் வந்து 1,000 ஒர்த்தான ஸ்டாக் வந்து நமக்கு ஃபயர் ஆக்சிடென்ட்ல டிஸ்ட்ராய் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்னன்னா ஏற்கனவே நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதை விட அடிஷ்னலா இருந்த ஸ்டாக் வந்து 1,500 ஒர்த் வந்து நமக்கு வந்து ஃபயர் ஆயிருக்கு. ஸோ அந்த ஒரு லாஸ் வந்து அந்த ஒரு ஸ்டாக் நமக்கு இருந்தது வந்து நம்ம கிரெடிட் சைட்ல வந்து எடுத்துக்கணும். லாஸ் பை அமௌண்ட் எவ்வளவு? 1,500. இனி அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம கடைசி அட்ஜஸ்ட்மெண்ட் க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா என்ட்ரி வந்து எடுத்துட்டோமா கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். ஸோ ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நம்ம இதோட டோட்டல் வந்து பேலன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதை வந்து டோட்டல் பண்ணிக்கலாம். டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா 2,75,000. ஸோ அதே மாதிரி இங்கே வந்து போஸ்ட் பண்ணி 2,75,000
500. நம்ம ஃபர்ஸ்ட்டாக வந்து என்னன்னா எந்த சைடு வந்து பெரிய வேல்யூ இருக்கோ அந்த சைடை ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே லாஸ்ட் ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி இதை வந்து போஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பேலன்சிங் ஃபிகர் வந்து எவ்வளோ இருக்குன்னு உள்ளதை நம்ம பார்க்கணும். பேலன்சிங் வந்து பார்த்திங்கன்னா 1,05,600 வந்து நமக்கு பேலன்ஸ் வந்து வருது. பேலன்ஸ் வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுவோம்? ஸோ நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 1,05,600 இதை வந்து நம்மளோட கிராஸ் ப்ராஃபிட். ஸோ இவ்வளோ தான் நமக்கான ப்ராப்ளம். ஸோ இதை வந்து ஒன்று கோ த்ரூ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.